நினைவு அருங்காட்சியகம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பிலும் நான் சார்ந்திருக்கிற மதுரை இலக்கிய மன்றத்தின் சார்பிலும் காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் சார்பிலும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இன்றைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியை எங்களுக்கு நடந்திருக்கிறார். உள்ளபடியே பட்டிமன்றங்கள் எத்தனையோ நடந்திருக்கலாம். ஐயா பெருமைக்குரிய பேச்சாளர் நாளறிந்த அற்புதமான நாவரசு இங்கே வருகிறார்கள். இப்படி ஒவ்வொருவருமாக ஆற்றல் மிக்கவர்கள் இருக்கிற இந்த இடத்துல இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு இன்றைய வாழ்க்கை சூழலில் காந்தியத்தை கடைபிடிப்பது எளிதானதா கடினமானதா? என்னங்க ரொம்ப ஈஸியா போற போக்குல இதை சொல்லிட்டு போற தலைப்பு இல்லைங்க. சாதாரணமா எல்லாரும் பேசுற மாதிரி பட்டிமன்ற தலைப்பு இல்லை. இது காந்தியத்தை சொல்லணும். அந்த காந்தியத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கலாம், அதுக்கு வழி இருக்கா, இல்ல விழிவிழிஞ்சு போய் நிக்கிறமா கடைபிடிக்க முடியாம அப்படிங்கிற விவாதத்தை நீங்க வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் கலந்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரம். காந்தி என்று சொன்னாலே உலகத்திலே ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர். காந்தியம் என்று சொன்னால் அது வார்த்தை அல்ல, அது வாழ்வியல், உலகத்திற்கான ஒரு பொதுமறையான கொள்கை காந்தி. இந்த எப்படி திருக்குறள் உலகத்தினுடைய பொதுமறைன்னு சொல்றோமோ அதே போல காந்தியத்தை நேசிக்காத நாடு இருக்க முடியாது. எல்லா நாடுகளும் காந்தியத்தை நேசிக்கிறது. உலக அமைதியை போற்றுகிறது. அந்த அமைதி, சத்தியம், எளிமை, நேர்மை இவற்றை போதித்த ஒரு மகாத்மா காந்தியடிகள். அவருக்கும் மதுரைக்குமான தொடர்பை மாவட்ட ஆட்சியர் சொல்லுகிற போது நாம் எல்லாம் மனம் மகிழ்ந்தோம். காரணம், இந்த மண் வரலாற்று மண். இங்கே காந்தியிலிருந்து வெளியிலிருந்து பல முறை மக்களை சந்தித்திருக்கிறார். அதனால்தான் காந்தி நினைவு அருங்காட்சியகம் இந்தியாவிலேயே இது போன்ற ஒரு அருங்காட்சியகம் எங்கும் கிடையாது என்பது எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி. அப்படிப்பட்ட காந்தி அவருடைய வாழ்க்கையே அனைவருக்குமான பாடம். இலங்கைக்கு காந்தி தன்னுடைய மனைவி கஸ்தூரிபாவோடு போகிறார். அங்கே ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிற போது இங்கே வரவேற்புரையாற்றிய போது காந்தியை வரவேற்கிறார். அப்படி வரவேற்கிற போது அவர் சொல்லுகிறார், காந்தி தன்னுடைய தாயாரோடு இங்கு வருகிறார், நாங்கள் மகிழ்வோடு வரவேற்கிறோம் என்று பேசி விடுகிறார். உடனே கூட்டத்தில் கேட்க, மனைவியை கூப்பிட்டு வந்திருக்காரு, நீங்க தாயார் தப்பா சொல்லிட்டீங்க என்று அந்த வரவேற்புரை வழங்கியவரை உணர்த்தி சொல்றாங்க. உடனே காந்தி இல்ல அவர் சரியாக சொல்றாரு. நான் திருமணமான போது மிகவும் கருணமுள்ளவனாக, மிகவும் கோபக்காரனாக, பக்குவப்படாதவனாக இருந்து இன்றைக்கு என்றைக்கு கஸ்தூரிபாவை நான் திருமணம் செய்வேனோ அவர் தாய் போல